அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனிடம் நமது செய்தியாளர் விஜயகோபால் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு திருச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ் வழி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளருமான குமரி ஆனந்தன் தற்போது உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகிறார். அவரிடம் இதை பற்றி கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? நிறைவேற்றியது பல தீர்மானங்கள். நிறைவேற்ற அமர்ந்திருக்கிறவர்கள் முத்தமிழ் கடலிலே மூழ்கி முத்தெடுத்த வித்தகர்கள் போன்ற இளங்குமரனார் போன்றவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தமிழ் தலைவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உலக நாடுகளிலேயே அதிகமான நோபல் பரிசை வாங்கியவர்களெல்லாம் அவரவர்களுடைய தாய்மொழியிலேயே கற்று பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தமிழ் மொழியைத்தான் பயிற்று மொழியாக வைக்க வேண்டும். அதன் மூலம்தான் எல்லா பாடங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தான் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று சொன்னதற்கு மணிமண்டபம் கட்டி வைத்து கொண்டு பாரதி சிலைகளை ஊரெல்லாம் நிறுவிக்கொண்டு அந்த பாரதி சொன்னதை கடைப்பிடிக்காமல் இருப்பது நியாயமல்ல. தமிழ் வழியிலே தான் கல்வி கொடுக்கப்பட வேண்டும், பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தமிழிலே படித்தவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை முழுமையாக கொடுக்க வேண்டும். தமிழை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது.